வணக்கம். சேஃப்டி கார் எண்டிங்கோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். சேஃப்டி கார் எண்டிங்னா ஃபார்முலா ஒன் தான் அப்படின்னாலும், மோட்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னாலும், இல்லை மற்ற ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் கவர் பண்ணுறோம். கிரிக்கெட், டென்னிஸ், ஃபார்முலா ஒன் ஆஃப்கோர்ஸ், சைக்கிளிங், ஏன் பிரேக் டான்ஸிங் கூட கவர் பண்ணலாம். பிரேக் டான்ஸிங் வந்து இப்போ வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த பாட்காஸ்டில் குடும்பம் வரைக்கும் அனைத்து ஸ்போர்ட்ஸையும் கவர் பண்ண ட்ரை. ஸோ கிரிக்கெட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி செகண்ட் டெஸ்ட் அடிலைட்டில் நடக்குது. டே ஒன் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு டே நைட் டெஸ்ட் மேட்ச்சு. ஸோ அதனால் சாயங்காலமாக ஆரம்பித்து நைட்டு முடிப்பாங்க. அட்லைனில் நமக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9:30க்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஒரு 4:30-5 மணி போல் முடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்தியா காம்ப்ரஹென்சிவ்லி ஒன் ஓவர் ஆஸ்திரேலியா. ஸோ அதனால் செகண்ட் டெஸ்ட்டில் அவங்க கொஞ்சம் விட்டுடக்கூடாதுன்னு படிப்பாங்க. செகண்டு விட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான், ஒயிட் வாஷ்க்கு அவங்க பேப்பரில் கிழிச்சு தள்ளிடுவாங்க. டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா திரும்ப வந்துட்டார் குழந்தை பிறந்ததுக்கப்புறம். அதேமாதிரி கில்லும் அஸ்வினும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேரும் வந்து உள்ளே வந்ததால் 3 பேர் வெளில போனோம்ல, அது அவருக்கு யார் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல், ஜுரேல், அப்புறம் நம்ம ஒரு தமிழர் என்கிறதுனால ஒரு தமிழர் அவுட்டு, வாஷிங்டன் சுந்தர் அவுட்டு. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஹேசில்வுட் காயம் காரணமாக வெளியேறியிருக்கிறார். அவருக்கு பதிலாக ஸ்காட் போலாண்ட் உள்ள வந்திருக்காரு. ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட். இனிமேல் எல்லாமே அப்படி தானே பண்ணுவோம். பேட்டிங் டாஸ் ஜெயிச்சோன்னா மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் விளையாடுவோம். ஸோ அது மாதிரியே வந்து ரோஹித் சர்மாவும் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தார். எடுப்புலேயே ஏன்டா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தோன்னு தோணியிருக்கும். ஸோ அவர் வந்ததால் பும்ரா வந்து கேப்டன் இல்லை, அவர் தான் கேப்டன். ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்க்கை வேற போன மேட்ச்சில் கலாய்ச்சிட்டாங்க. அதனால் அவருக்கு அடுப்பில் இருந்து ஃபஸ்ட்டு பாலே அவர் பிங்க் பாலில் எக்ஸ்பர்ட் அவர். ஸோ கிட்டத்தட்ட 72 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு இதையும் சேர்த்து. அதனால் ஃபஸ்ட் பாலே வந்து ஜெய்ஸ்வால் அப்படியே காலை சிமெண்ட்டில் கான்க்ரீட்டில் வச்ச மாதிரி அப்படியே நின்று இருக்காரு. பாலும் நல்லா மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே வந்து அவுட்டு, எல்பிடபிள்யூ. ரைட்டு, இதுதான் சாக்குன்னு ஸ்டார்க்கு 6 விக்கெட் அள்ளிட்டாப்ல. பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், கோலி எல்லாத்தையும் கிளியரு ஸ்டார்க்கு தான். ஆளுங்கள்கிட்ட வந்து என்னன்னா ராகுல் டிராவிட் இல்லை சட்டேஸ்வர் புஜாரா மாதிரி நின்று விளையாடுவோம்னே கிடையாது. இருக்கிற டீமில் இருக்கிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஐபிஎல்ல விளையாடுறவங்க. அதனால் அதே மைண்ட் செட்டில் வந்து டெஸ்ட்டில் விளையாண்டா எப்படி இருக்கும். ஒன் டே விட கம்மி ஓவரில் எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு. 45 ஓவரில் 180 ரனில் ஆல் அவுட்டு. ராகுல் டிராவிட் மாதிரி யாரும் நின்று விளையாடுறதுக்கு பொறுமையும் கிடையாது. பார்க்குற நமக்கும் பொறுமை கிடையாது, அவங்களுக்கும் பொறுமை கிடையாது. டெஸ்ட் மேட்சே 4 நாள் ஆக்கணும், 3 நாள் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ரைட்டு சீக்கிரமாக விளையாடி முடிச்சிருவோம் அப்படின்ட்டுன்னு டக்குன்னு எல்லாம் வந்தவங்க எல்லாரும் அடித்து விளையாடுவோம் தான் விளையாடுறாங்க. டிராவிட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஓவர் 4 ஓவர் ரன் எடுக்க மாட்டாப்புல. பால் எப்படி போகுது, எப்படி மூவ் ஆகுது, சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு தான் வந்து அடுத்து விளையாடுவார். அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டா தான் அவரை, இல்லாட்டி அவ்வளோதான் கட்டை போட்டு அப்படியே வீடு கட்டிடுவார். அந்த மாதிரி இப்போ விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. புஜாரா கொஞ்ச நாள் விளையாண்டுருந்தார் அந்த மாதிரி, அப்புறம் அவரும் கிளம்பிட்டார். அதனால பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரர் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி 42 ரன். அதுக்கப்புறம்
அஸ்வின் தான் கில் விளையாடுனப்பலாம் 31 ரன் போல. அஸ்வின் தான் வந்து 22 பால்ல 22 ரன்னு அடிச்சு எல்லாம் சப்ஜெக்டா முடிச்சிட்டாங்க. ஸ்டார்க்குக்கு இது பெஸ்ட் ஃபிகர்ஸ், கேரியர் பெஸ்ட் ஃபிகர்ஸ். 6 ஃபார் 48 முடிச்சிட்டாங்களா. உடனே அடுத்து ஆஸ்திரேலியா வந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் பால்லே ஏதாவது விக்கெட் கிடைக்குமான்னா பும்ராக்கு விக்கெட் விழுந்திருக்க வேண்டியது. அந்த மெக்ஸ்வினி அடிச்சது ஸ்லிப்ல. ரோஹித் சர்மா குழந்தை ஞாபகத்துல கீழே விட்டார் போல பால. அதுக்கப்புறம் 2 பேரும் பொறுமையா விளையாடுனாங்க. லபுஷேன் வந்து 18 பாலுக்கு ரன்னே எடுக்கல. சரி டக் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு அவர் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து உஸ்மான் குவாஜாவை பும்ரா கிளப்பி விட்டார்ல. அந்த உஸ்மான் கவாஜா எதுக்கு டீம்ல இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்வீனி வந்து மெக்ஸ்வீனி 38 ரன்னு. பும்ராக்கு இன்னைக்கு பிறந்த நாள், 31வது பிறந்த நாள். அன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்களே, கவாஜாவோட விக்கெட்டை எடுத்துட்டு அவ்வளோதான். 180 நம்மன்னா அவங்க இப்பயே 86 அடிச்சிட்டாங்க ஒரு விக்கெட்ல, 33 ஓவர்ல. அவ்வளோதான். இன்னும் நாளைக்கு வந்தாங்கன்னா இன்னும் 94 ரன் தான் பாக்கி இருக்கு எடுக்கிறதுக்கு, இன்னிங்ஸை சமன் செய்யறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அஸ்வின் எப்படி விளையாடுவார்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா 180 ஆல் அவுட், ஆஸ்திரேலியா வந்து 86 ஃபார் 1. ஸோ இன்னும் 9 விக்கெட் பாக்கி இருக்கு. இந்த ஹெட்டு அவங்கெல்லாம் வரணும். ஹெட்டு டெய்லு எல்லாம் வரணும். ஸ்டீவ் ஸ்மித்து எல்லாம் எப்படி அடிக்க போறாங்களோ தெரியல, இல்லை அவுட் ஆக போறாங்களோ தெரியல. ஸோ நாளைக்கு ரிவ்யூ, டே 2 ரிவ்யூன்னு எப்படி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.